வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதைக்குள்ள போலாம். ஒரு வயசான பாட்டி கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு சின்ன வீடு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அவ்வளவுதான். இந்த சமையல் செய்யறது, அந்த சாப்பிட்றது, கொஞ்சம் தூங்குறது, இதுதான் அவங்களோட வேலை. காலையில எந்திரிப்பாங்களாம், வாசல் தெளிப்பாங்களாம், எல்லா வேலையும் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு கிட்ட இருக்கிறத சமையல் செஞ்சுவாங்களாம். சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு பெஞ்ச் மேல போய் உட்காந்துருவாங்களாம். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வர்றது விளையாடுறது அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ராத்திரி ஆச்சுன்னா அதே மாதிரி எல்லா சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே படுக்க போயிடுவாங்களாம். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சில டைமில் ரொம்ப கஷ்டப்படுறப்ப உங்கள் பாட்டி உங்கள்கிட்ட வந்து பேசும்போது எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கும் பாட்டி சிரிச்சுக்கிட்டே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்களாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிப்போக்குன்னு ஒரு நாள் ஒரு தொப்பிலாம் போட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆள் வந்தாராம். கதவை நாக் பண்ணும்போது பாட்டி திறந்தாங்களாம். திறந்த உடனே இந்த வழிப்போக்கர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு நான் 3 ஆப்ஷன் கொடுக்கலான் இருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்லப்பா, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம். உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த வழிப்போக்கர் என்ன செஞ்சாருன்னா, நீங்கள் வாங்க பாட்டி, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகான பூத்தோட்டம். அந்த பூத்தோட்டத்தில் 3 கதவுகள், ஒன்று தங்கத்தில் செஞ்சது, இன்னொன்று சாதாரண மரத்தில் செஞ்சது, இன்னொன்று துரு பிடிச்ச கதவு. இந்த 3 கதவுகள் இருந்தது. அந்த பாட்டிகிட்ட இந்த 3 கதவுல உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்டி நல்லா யோசனை பண்ணி ஆராய்ஞ்சிட்டு போய் அந்த துரு பிடிச்ச கதவே இது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அவர் சொன்னாராம், ஏன் நீங்கள் மிச்ச 2ஐயும் எடுக்கல அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிறது இது போதும், என் வீடு கதவு இதே மாதிரி தான் இருக்கும், அதனால இந்த கதவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே அப்போ இந்த வழிப்போக்கர் என்ன செஞ்சாருன்னா, பொறுங்க உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு தங்கத்தில் செஞ்ச கதவை திறந்து காமிச்சாராம். அப்படியே காசு, தங்க காசு அப்படி ஜொலிச்சுக்கிட்டே கீழே கொட்டுதான். இப்போ கூட உங்களுக்கு ஆசை வரலையா? எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். மரக்கதவை போய் திறந்தாராம். மரக்கதவை போய் திறந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி இளம் வயசு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அழகா ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ இது அப்படின்னதுக்கு பாட்டி, இதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்களாம். என்ன பாட்டி, உங்களுக்கு இவ்வளோ நல்லா கொடுக்குறேன் நான், நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு என் வாழ்க்கையே போதும், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் வாழ்ந்து முடிஞ்சுட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். இந்த வழிப்போக்கர் வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பாட்டி உள்ளே போனாங்களாம். செடியெல்லாம் எல்லாமே போகிற வழியிலே பிடுங்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டாங்களாம். இந்த சின்ன கதையில் உங்களுக்கு என்ன தெரியுது? தங்கமோ காசோ இளம் வயதோ எதுவும் நமக்கு நிம்மதியை தராது. நமக்கு எது நிம்மதியை தரும்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அழகு, நம்ம அழகா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்மள்கிட்ட நல்ல காசு இருக்குனாக்க சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு காசு இருக்கு, இருக்கிறதுக்கு நமக்கு வீடு இருக்கு, உடுத்துறதுக்கு நமக்கு உடை இருக்கு, இது இருந்தாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சிரிச்சுக்கிட்டே வாழ கற்றுக்கணும் பாட்டியை போல.